என்னுடைய குடும்ப விவகாரங்களுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, அழுகாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அது அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் மகளிர் தினத்திற்காக கூட்டப்பட்ட மகளிர் மாநாட்டில் பேசியிருக்கிறார். என்ன சொல்ல வரார்? அவருடைய மனைவி 20க்கும் அதிகமான ஆண்டுகள் அவரோட வாழ்க்கை நடத்தியிருக்கிறாங்க. 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. விஜயை சமுதாயத்தில் ஒரு மனுஷனாக, ஒரு மனைவிக்கு புருஷனாக, ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பனாக காட்டுறதற்கு சங்கீதா அவர்கள் உதவி இருக்கிறாங்க. இப்போது அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறாரு. அதை எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட விவகாரம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே 1008 மனஸ்தாபங்கள் இருக்கிறது, அதை குறித்து கவலைப்பட வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியல. இது அவருடைய பர்சனல். 6 சிலிண்டர் சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு 6 சிலிண்டர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு 60 ரூபா ஏற்றிருக்கிறாங்க. ஈரான் அமெரிக்க போகிற காரணம் காட்டி 60 ரூபா சிலிண்டருக்கு விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. இதை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசினாரா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கும் நீதிக்கும் நலனுக்காகவும் விஜய் பேசுகிறாரா, இல்லை திமுக எதிர்ப்பை யாருடைய லாபத்துக்காக பேசுகிறார் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. பிஜேபி என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுறாங்க, அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுறாரு. என் குடும்பத்தில் பிரச்சனைனாலும் அதுக்கு திமுக தான் காரணம், என் கட்சியில் பிரச்சனைனாலும் அதுக்கு திமுக தான் காரணம், நான் லேட்டாக தான் வருவேன், அதனால் 1008 அசம்பாவிதம் நடக்கும், அதுக்கு நான் காரணம் கிடையாது, திமுக தான் காரணம். என்னுடைய கட்சி தொண்டர்களை நான் ஒழுக்கமாக வச்சுருக்க மாட்டேன், அவங்கள நெறிமுறைப்படுத்த மாட்டேன், அவர்கள் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, தங்கள் கட்சி பெண் தொண்டர்கள் மேலேயே ஏறி மிதித்து போவாங்க, அவர்களை நான் கண்டிக்க மாட்டேன், திமுக தான் காரணம் அப்படின்னு விஜய் எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போகிறாரு அப்படின்னு தெரியலை. தமிழ்நாட்டு மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.